ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி விஜய் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போது ஹனிமூன் போயிருக்காங்க. ஸோ ஹனிமூன் போன இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஹனிமூன் முடிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்குங்க. ஆனால் இவங்க ஹனிமூன் போயிருக்க விஷயம் ரஞ்சிதாவுக்கும் ராஜுக்கும் தெரிஞ்சாச்சு. ஸோ ரஞ்சிதா வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ராஜுமா அதாவது ஹனிமூன் போயிருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்படின்றாங்க. என்ன சொல்கிற ரஞ்சிதா, நீ யாரை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மல்லியும் உங்கள் தம்பி விஜயும் தான் ஹனிமூன் போயிருக்காங்களாம், சுற்றி பார்க்க சந்தோஷமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபைலை ஆஃபீஸ் ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி. அதை எழுந்து நின்று தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒன்று கொன்றுவோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க ராஜேஸ்வரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்லி விஜய் இவங்க ஹனிமூன் போகிற வழியில் ஓசூர் அருகே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ அதனால் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம அன்னபூரணி அம்மா. ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் வராரு. ஆனால் அவங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா அனுப்பின ஆளாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வெண்பாவை கடத்தி கொண்டு போய் வச்சு நம்ம விஜயையும் மல்லியையும் ஹனிமூனை ஒழுங்காக என்ஜாய் பண்ண விடாமல் அவங்கள ஒரு பிரச்சனையாக அவங்கள வந்து அழகழிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்காமல் விஜய் மல்லி வெண்பா போன இடத்துல சந்தோஷமாக இருந்துட்டு வந்தால் நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் இனிமே நம்ம ராஜேஸ்வரியையும் ரஞ்சிதாவையும் சும்மா விடுறது கிடையாதுங்க. ஸோ நடந்த இவ்வளோ ஒரு கஷ்டத்தை வந்து பிரிஞ்சு தனியாக இருந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இனிமேவும் மல்லியையும் வெண்பாவும் அவர் ஒருபோதும் பிரிய மாட்டார், ஒன்றா தான் சேர்ந்து வாழ போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.